வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் கோகிலா. இவங்களுக்கு வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவேந்திரம் குலம் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கடக ராசி, பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்தமாக வாட்டர் கேன் பிஸ்னஸ் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களுடைய கணவரை பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமக்கள் முறைப்படி இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க டிவோர்ஸ் வாங்கி இப்போதைக்கு தனிமையில் தன்னுடைய குழந்தைங்க கூட ஒரு 5 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்கள் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால சொந்த பந்தம் கூட தனக்குன்னு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இன்னைக்கு தனிமையில் இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு கணவர் கடைசி வரைக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க சொந்த காலில் தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் படிப்பறிவு மட்டும் இருந்தால் பிரச்சனை கிடையாது, எந்த வேலைக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்களுக்கு இவங்களுடைய ஜாதியிலேயே கிடைச்சா ஓகே, அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமக்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு தனி வீட்டில் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் சிதம்பரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் பிரைவசி காரணமாக தான் மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் கேட்டாக்க நேரடியாக மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்து அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போணுச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனிதா. இவங்களுக்கு வயது 45 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி தனுசு ராசி, பூரணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க வேலைக்கெலாம் போகலை, இன்னைக்கு இவங்க வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இப்போதைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பேசிக்காகவே நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய பேரில் சொந்தமாக ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறதுனாலையும் தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கேயும் வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தன்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தான் கூட இருக்கிற காலம் வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை உண்மையாக வாழக்கூடிய கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு 2 மாடி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் குழந்தை கம்பல்சரி இருக்க கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் கடலூரில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஜாதி வயதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சுத்த ஜாதக மணப்பெண் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் தனக்கு கணவர் தான் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய கணவர் கிடைச்சா போதும், மற்றபடி ஜாதகத்துலலாம் எந்த நம்பிக்கையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.